இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்ற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது, நமக்கென்ற அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டு நாம் ஓர் அணியிலே திரண்டு போராடுவதன் மூலமாகத்தான் இந்த இடஒதுக்கீட்டை நம்மால் பாதுகாக்க முடியும் என்கிற யதார்த்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் போராடணும். இந்த 14 ஆண்டு காலத்தில் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டிலே பயன்பெற்ற என்னுடைய சொந்தங்கள் அரசு ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை தரக்கூடாது என்று பட்டியல் சாதியில் இருக்கிற அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடுடைய பயனை பெற்ற அருந்ததிய அரசு ஊழியர்கள் ஒன்று சேர ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் சொல்லுகிற கருத்து, நீங்கள் பல தலைவர்களாக இருக்கிறீர்கள், பல சங்கங்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனே, நீங்கள் யாரேனும் ஒருவரை தலைவராக தேர்வு செய்யுங்கள், யாரேனும் ஒரு அமைப்பை அடையாளம் காணுங்கள், ஏதாவது ஒரு அமைப்பை நீங்கள் வளர்த்தெடுங்கள். அது ஒன்றுதான் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை மட்டுமல்ல, அருந்ததியர் சமுதாய தலைமுறையையே பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. யார் உதவி செய்தாலும் செய்யவில்லை என்றாலும், யார் எதிர்த்து நின்றாலும், யார் துரோகம் செய்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்து இந்த புலிப்படை அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் என்கிற ஒப்பற்ற ஒரு ஒப்புதலை இந்த மண்ணிலே விதைத்து அதற்கான களப்பணியை தமிழ் புலிகள் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கும் என்பதை சொல்லி, இந்த வாய்ப்பினை தந்த தலித் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், தலித் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.